இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக பெண்களும் சரி ஆண்களும் சரி வீடியோ பாருங்க. தண்ணியும் பாலும் போல ஒத்துமையா சேர்ந்து வாழுங்க. எல்லாரும் 16 பெற்று பெருவாள் வாழுங்கன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன தண்ணியும் பாலும் போல சேர்ந்து வாழுங்கன்னு புதுசா சொல்றீங்க? கணவன் பால்னா மனைவி அதுல கலக்கிற தண்ணி மாதிரி இருக்கணும். பால்ல எவ்வளவுதான் தண்ணி கலந்தாலும் தண்ணியை தனியா பிரிச்சு காட்டுற குணம் பாலுக்கு இல்ல. பாலை தனியா காட்டுற குணம் தண்ணிக்கும் இல்ல. தண்ணி கலந்த பாலை அடுப்புல வைக்கும்போது தண்ணி நீராவியா பிரிஞ்சு போயிடும். அதை தாங்க முடியாத பால் கோபத்துல பொங்கி எழுந்து மேல வரும். அப்படி பொங்கி வர்ற பால்ல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சா தன்னை விட்டு போன தண்ணி தாங்கிட்டே திரும்பினதும் பால் கோபம் தணிஞ்சு பாத்திரத்திலே அடங்கிடும். ஒருவேளை அப்படி தண்ணி தெளிக்கணும்னு வச்சுக்கேன், பால் பொங்கி அடுப்பையே அணைச்சிடும். அதே மாதிரி கணவனும் மனைவியும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கலந்து இருக்கிற வரைக்கும் தான் குடும்பம்ன்ற நெருப்பு அணையாம எரியும். அதனாலதான் அப்படி வாழ்த்து. அந்த அளவுக்கு அவர் வடிவ விளக்கமாக சொல்றார். சோட்டன் ஸ்வீட்டாக சொல்றா, கணவன் மனைவி எல்லாத்துலேயும் புரிஞ்சு ஒற்றுமையாக இருந்தால் இல்லற வாழ்க்கைன்றது சிறப்பாக இருக்கு. இல்லற வாழ்க்கைட்டா என்ன, 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இந்த வீடியோ அவர் விளக்கமாக சொல்லியிருக்கார். அது சோட்டன் ஸ்வீட்டாக சொல்கிறேன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையில புரிந்துணர்வு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் ஒன்றாணிக்கணும்.